ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1842வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 முதல் திருமொழி 18 திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்தருளிய முதல் திருமொழியின் தொகுப்பினை, பாசுர கருத்து தொகுப்பினை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். தன்னை விரும்பிய அடியவனுக்கு தான் புகழாமவனாய் திருக்கோட்டியூரிலே எளிமையில் கிட்டும் நிலையில் இருக்கும் செய்தியை நினைத்து பார்த்து தமக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பத்தில் குறைவில்லாததாலும் அவன் தன்னை விரும்பும் அடியார்களை பரமபதத்திலே கொண்டு போய் நிலையாக கைங்கரியம் பண்ணுவித்து கொள்ளும் காரணம் பற்றாத உறவினாகையாலும் திருப்பதிகளை அனுபவித்த ஆழ்வார் பரமபதத்தை அடைய வேண்டிய காலம் அருகிலேயே உள்ளது என்று உறுதியாக கருதினார். புதிதாக திருமணமான பெண் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போகும்போது தான் பிறந்த ஊரில் உள்ள உற்றார், உறவினர், சுற்றத்தார், நண்பர்கள் இருக்கிற இடமெல்லாம் சென்று அங்கு உள்ளவருடைய பண்பு நலன்களை அனுபவிப்பதற்கு புகுந்து அவர்களோடு உரையாடி மகிழ்வது போன்ற குணங்களை நுகரும் திறன் பரமபதத்திற்கும் ஒக்குமாதலால் சில திருப்பதிகளுக்கு ஒவ்வொன்றாக சென்று அங்கங்கு எம்பெருமானை அனுபவித்து பாசுரமிடுகிறார் ஆழ்வார். ஏற்கனவே இந்த இருள் தருமா ஞாலத்தில் இந்த ஆழ்வாருக்கு இருப்பு தங்காமல் திருநாடு செல்ல விரைவு உண்டான அளவிலே எம்பெருமான் இவர் மனதிலே புகுந்து இந்த விபூதியிலே மேலும் சில திருப்பதிகளை காட்டி இவருடைய ஆசையை மறைக்க முற்பட இவரும் திவ்ய தேச அனுபவத்திலே மீண்டும் கழித்து பொதுபோக்கி நின்றார் என்று ஏற்கனவே பார்த்தோம். இனி பழைய ஆசையே மீண்டும் இவருக்கு தலையெடுத்தது. அதாவது இந்த கொடுமையான உலகத்தில் இருந்து நலம் அந்தம் இல்லதோர் நாட்டிலே நாடாகிய ஆனந்தத்திற்கு முடிவில்லாத நாடு, நலம் அந்தம் இல்லதோர் நாடு, பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் மிகவும் மேலோங்கியது, கிளர்ந்தது. எம்பெருமான் இனி நம்முடைய விருப்பத்தை தலை கட்டி அல்லது நில்லான் என்கின்ற நிச்சயமும் தோன்றிற்று. பயணம் புறப்படுவதற்காகவே பெருமகிழ்ச்சி கொண்டார் ஆழ்வார். ஆழ்வார் திருப்பிருதி தொடங்கி திருக்கோட்டியூர் வரை பல திருத்தலங்களையும் சேவித்து மங்களாசாசனம் செய்து வந்த அளவிலே இந்த இருள் தருமா மாநிலத்தில் வாழ்வது கூடாது என்று வெறுத்து திருநாடு செல்ல விருப்பம் வந்தது. அப்பயணம் புறப்பட முனைந்த அளவிலே பிறந்தகத்திலிருந்து புக்ககம் புறப்படுகின்ற பெண்ணானவள் தான் நெடுநாள் வசித்த இடத்திலே தன்னிடத்திலே மிகவும் முகம் பழகி இருந்த தோழியரான சில பெண்களைக் கண்டு சுற்றத்தார் சிலரை கண்டு சென்று பணிந்து, நங்காய் நான் போய் வருகிறேன், பெண்ணே நான் போய் வருகிறேன் என்று சொல்லி வர சில வீடுகள் ஏறி இறங்குவது போல இவரும் புக்ககமாகிய பரமபதத்தின் பயணத்திற்கு பூர்வாங்கமாக தனது மிக்க ஈடுபாட்டிற்கிடமான சில திருப்பதிகளிலே சொல்லிக்கொள்வதாக நுழைந்து புறப்படுகிறார். இந்த திருமொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் 2 திருப்பதிகள், இறுதி பாசுரம் தவிர 9 பாசுரங்களிலும் 2 திருப்பதிகள் ஆக 18 திருப்பதிகளை அனுபவிக்கும் அழகு மற்ற திருமொழி எதற்கும் இல்லை என்பதாம். இனி இந்த 10 பாசுரங்களின் முதல் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம். ஒரு நல் சுற்றம் என்று துவங்கும் முதல் பாசுரம். ஒப்பற்ற நல்ல சுற்றமாய் எனக்கு உயிராய் நல்லிருப்பை விளைவிப்பதான புருஷார்த்தத்தை தருமவனாய் சரீரம் முடிந்தபின் மேல் வரப்போகும் சிறந்ததான பரமபதமாயிருப்பவனான என்றும் இளைஞனான பெருமானை நேற்று வணங்கியது திருநீர்மலையிலே, இன்றோ எனில் கருவடைந்த பயிர்களால் சூழப்பட்ட திருக்கண்ணமங்கையில் சென்று வணங்குவோம் என்கிறார் இந்த முதல் பாசுரத்தில். பொன்னை மாமணியை என துவங்கும் 2ஆம் பாசுரம். பொன் போல யாவராலும் விரும்பத்தகுந்தவனும் பெருவிலையுடைய நீலமணி போன்றவனும் மின்னல் கொடி போன்ற ஒளி பொருந்தியவனும் என்னை அடிமை கொண்ட சுவாமியுமான எம்பெருமானை அடியோம் திருவேங்கடமலையின் சிகரத்திலே வணங்கி இன்றைக்கு திரு தன்காவிலே போய் வணங்குவோம் என்கிறார். வேலை ஆலிலை பள்ளி என்று துவங்கும் 3ஆம் பாசுரம். பிரளயக்கடலிலே ஆலந்தளிரிலே திருக்கண் வளர்வதை விரும்பியவனும் பால் போன்ற இனிமையானவனும்
அமுதம் போன்றவனும் அழகிய திருத்துழாய் மாலையை சூடியவனும் உலகத்தவர் எல்லாராலும் தியானிக்கப்படுவனுமான சர்வேஸ்வரனை நெருநல் திருவாளியிலே சேவித்து மகிழ்ந்து இன்று திருநாங்கூரிலே அடுத்து சென்று சேவிப்போம் என்கிறார். அடுத்து 4ஆம் பாசுரம் துளக்கமில் சுடரை என்று துவங்கக்கூடியது. ஒன்றாலும் அழிதல் இல்லாத ஒளியை உடையவனும் இரணியன் என்னும் அசுரனுடைய உடம்பை பிளந்து ஒளித்த மிடுக்கை உடையவனும் அளவிட முடியாத இனிமையை உடைய அமுதம் போன்றவனும் நித்திய சூரிகளுக்கு அருள் செய்யும் விளக்கு போன்ற பெருமானை திருப்பேர் நகரில் வணங்கி இனி திருவெள்ளறையில் சென்று தொழுவோம் என்கிறார். சுடலையில் சுடுநீரன் என துவங்கும் 5ஆம் பாசுரம். சுடுகாட்டில் சுட்ட சாம்பலை பூசுபவனான சிவபெருமானுக்கு நேர்ந்த கொடிய துன்பத்தை போக்கி அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கி அவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலத்தை போக்கி அருளினவனும் எனது உடலினுள்ளே புகுந்து நெஞ்சை உருக்கி உண்கின்ற இளைஞனான சர்வேஸ்வரனை நேற்று திருநறையூரிலே வணங்கி இன்று திருமையத்திலே சென்று சேவிப்போம் என்கிறார். வானை ஆர் அமுதம் வானையார் அமுதம் என துவங்கும் 6ஆம் பாசுரம். வானுலகத்தில் உள்ளவர்களுக்கு அமுதம் எடுத்து அளித்த வள்ளலும் தேன் போல இனியவனும் கோலையாபீடம் என்னும் யானையை கொன்றொழித்தவனும் நித்திய சூரிகளுக்கு தலைவனுமான பெருமானை அடியோம் பரந்த வயல்களை உடைய திருச்சேரையில் வணங்கி அடுத்து திருக்குடந்தையில் சென்று சாரங்கபாணி பெருமானை காண்போம் சேவிப்போம் என்கிறார் 6வது பாசுரத்திலே. அடுத்து 7ஆம் பாசுரம் கூந்தலார் மகிழ் கோவலன் என துவங்குவது. சிறந்த கூந்தலை உடையவரான பெண்கள் மகிழும்படியான கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்து வெண்ணையை அமுது செய்தவனை தேரெழுந்தூரிலே கண்டு மகிழ்ந்து போய் ஆதிசேடனாகிற படுக்கையிலே திருக்கண் வளர்தலை விரும்பி கை கொண்ட சர்வேஸ்வரனை திருவெகாவில் போய் வணங்குவோம் என்கிறார். அடுத்து 8ஆம் பாசுரம் பத்தர் ஆவியை என துவங்கும் 8ஆம் பாசுரம். பக்தர்களுக்கு உயிராக உள்ளவனும் களங்கமில்லாத சந்திரனைப் போல கண்ணுக்கு இனிமை அளிப்பவனை ஆபரண மாலை போன்றவனும் முத்து நீலமணி மாணிக்கம் போன்றவனும் உலகை படைக்கும் பெருமானை திருமாலிரும் சோலையில் சென்று பணிந்து திருவெண்ணகரிலே சென்று சேவிப்போம். கம்பமாகளிறு என துவங்கும் 9ஆம் பாசுரம். காண்பவருக்கு நடுக்கத்தை விளைவிக்கக்கூடிய பெரிய குவலையாபீடம் என்னும் யானை அதுவே பயப்பட்டு கலங்கி முடியுமாறு அதன் கொம்பை எளிதாக முறித்து எரிந்தவனும் வீரக்கடலை அணிந்தவனும் விசித்திரமான நடையை உடையவனும் அன்பர்களால் விரும்பத்தக்கவனுமான பெருமானை சோலைகள் உள்ள திருக்கோஷ்டியூரிலே சென்று வணங்கி பின் திருநாவாயிலே சென்று சேவிப்போம். அடுத்து நிறைவு பாசுரம் பலச்சுருதி. பெற்றம் ஆழியே என துவங்கும் 10ஆம் பாசுரம். பசுக்களை ஆளப் பிறந்தவனும் திருப்பேர் நகரில் மணவாள பிள்ளையாக சேவை சாதிப்பவருமான பெருமானை பற்றி நூல்களை நன்கு பயின்ற கலிகன்றி என்ற திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சிறந்த சொற்களாலான பாசுரங்களை ஓதுகின்ற பாகவதர்களுக்கு கைங்கரியத்திற்கு இடையூறு ஒரு நாளும் இல்லையாம். அவர்களுக்கு பரமபதமும் ஆள உரியதாம். பக்தர்கள் பரமபதம் சென்று அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து பரமபதத்தையே ஆழ்வார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 முதல் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த திருமொழி முன்னுரையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.